ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அரசு அனுமதி மறுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று மறுதளித்திருப்பது வரவேற்கத்தகுந்தது. தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஆங்காங்கே கடந்த காலங்களில் நடந்திருப்பதை நாம் அறிவோம். மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் வீட்டுக்காவலில் சிறை வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் தங்கியுள்ள இல்லத்தை சுற்றிலும் ராணுவ படையினர் சூழ்ந்திருக்கிறார்கள். வெளி உலக தொடர்பே இல்லாத அளவுக்கு அவரை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பாசிச நடவடிக்கை. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை கண்டிக்க முன்வர வேண்டும். எந்த கருத்தையும் அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார் என்பது கவலை அளிக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வருகை தந்து தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடையே ஆதரவு திரட்டினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முழுமையாக அவருக்கு வாக்குகள் கிடைக்கும். மாநிலம், மொழி என்கிற அடையாளங்களை தாண்டி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையை உணர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்.